என்னைக்காச்சும் ஒரு லாங் டிரைவ் போய் அட்வென்ச்சர் அண்ட் நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கீங்களா? இந்த மேக கூட்டங்களோட இருந்து சன்செட்டை பார்க்கறது, பசுமை வாய்ந்த இடத்துல அருவியில் குளிக்கிறது, பழங்குடி மக்களோட இருந்து அவங்க வாழ்கிறத பார்க்கறது, ரொம்ப பயங்கரமான உயரத்தையும் ஜீப்பில் போய் பயணம் செய்கிறது. இந்த இடத்த நாங்கள் கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் பார்த்தோம். காந்தலூர் அப்படின்னு ஒரு ஊரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இட் வாஸ் அ ஹில் பாரடைஸ். பசங்களோட நல்ல அட்வென்ச்சர், சோல்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு டூர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி ஒரு லொக்கேஷனை தேடிட்டு இருந்தோம். அப்பதான் காந்தலூர்னு ஒரு ஊரை கண்டுபிடிச்சோம், கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ல. ஒரு வழியா கேரளா வந்துட்டோம். ஹெல்மெட், பேப்பர்ஸ், லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படியோ அந்த லொகேஷன் போய் பார்த்தா, அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க அந்த மலைக்கிட்ட தான் போகணும்னு சொன்னாங்க. (33 to 34 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜீப் டிரைவர் அவங்க தான் எங்களை அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோ ஹைட்டான ஒரு மலை அது. ஹில் பாரடைஸ் அப்படின்னு ஒரு ரெசார்ட் அது. அந்த ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெசார்ட் அது. அந்த பிளேஸ்லேருந்து வியூவை பார்க்குறதே அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஃபுட், கிளாஸியான ரூம்ஸ், நைட் லைஃப், டிஜே பார்ட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் அந்த லொக்கேஷனில் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் என்னென்னா, அந்த அவ்வளோ ஹைட்டான ஒரு மலையில் அவ்வளோ பாறைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஜீப்பு போகிறோன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் லைக், நாங்களும் போகலாமா அப்படின்னு கேட்டோம். தாராளமாக அப்படிங்கிற சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த லொக்கேஷன் வந்துட்டு ஜீப் மூலயமா நல்ல ஒரு வியூ, நல்ல ஒரு அட்வென்ச்சரிஸ்டிக்கான ஒரு பிளேஸ் அது. அதில் ஜீப்பில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. தென் த நைட் லைஃப் ஸ்டார்டட். டிஜே பார்ட்டி, ஃபயர் கேம்ப் அண்ட் சவுண்ட்ஃபுல்லான மியூசிக் வைபோட அந்த ட்ரிப் முடிஞ்சது. டைம் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க.